Good afternoon student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. +2 Computer Science Chapter 7 நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த Chapter 7 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது நாளோட என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா பேசிக் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷனுடைய டைப்ஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட் தான் பைத்தானுடைய ஃபங்க்ஷன் கான்செப்ட் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பைத்தான் கான்செப்டில் எவ்வளோ நம்ம என்னென்ன கான்செப்ட்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். ஆஃப்டர் நெக்ஸ்ட் நம்மளுடைய கிளாஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அப்போது நம்மளுடைய இன்ட்ரடக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா பைத்தானுடைய ஃபங்க்ஷன் இன்ட்ரடக்ஷன், மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், டிஃபைனிங் ஃபங்க்ஷன்ஸ், syntax for user defined function, advantages of user defined function, calling a function, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா passing a parameters in function, function argumentsல 4 type of arguments study பண்ணோம். required arguments, keyword arguments, default arguments, வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டடி பண்ணியிருக்கோம். அது ஃபுல் ஆஃப் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் சின்டாக்ஸ் வித் அதனுடைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் லாஸ்ட்டாக ஸ்டடி பண்ணோம். சின்டாக்ஸ் ஃபார் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் we can pass argument using 2 methods. the methods of variable arguments பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் கண்டென்ட் என்ன அனாம்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அனாம்னஸ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த அனாம்னஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த அனாம்னஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நத்திங் பட் அனாம்னஸ் ஃபங்க்ஷன் is a function that is defined without a name, அதெல்லாம் நம்ம அன்றைக்கி 1 மார்க்கில் நோட் பண்ணி கொடுத்தோம். ஸோ dash function is a function that is defined without a name அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்கில். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா while normal function are defined using the keyword as def, in Python anonymous functions are defined using lambda keyword. anonymous function இன்னொரு keyword வச்சு நம்ம யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ண முடியும். அது என்ன keyword அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய lambda keyword. after hence anonymous function are also called as lambda function. anonymous functionக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா lambda function அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 1 மார்க் பக்கமாக அந்த பேராகிராஃபில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வாட் இஸ் அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வாட் இஸ் அனாம்னஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனாம்னஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் அறியப்படாத, தமிழில் அதை சொல்லலாம் பெயர் அறியப்படாத அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லேம்டா ஆர் அனாம்னஸ் ஃபங்க்ஷன், lambda function is mostly used for creating small and one-time anonymous function அப்படின்னு சொல்லலாம். ஸோ lambda function is mostly used for creating small அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் இம்பார்ட்டன்ட் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mostly used for creating small and one-time anonymous function அப்படின்னு சொல்கிறோம். one-time anonymous function. lambda functions are mainly used in combination of, இந்த lambda function நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா lambda functions are mainly used in combination with a function like filter, map, reduce அப்படிங்கக்கூடிய பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னுடைய அந்த அனாமனஸ் ஃபங்க்ஷன் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஃபில்டர் அண்ட் ரெடியூஸ். So again 2 point பாருங்கள், what is the use of lambda function or anonymous function? You can ask in the 2 mark question, uses of lambda function or anonymous function. So அப்போது lambda function is mostly used for creating small and one-time anonymous function. lambda functions are mainly used in combination with the functions like filter, map and reduce அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர், மேப்,
reduce functions are beyond the scope of this book. இது பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலாபரேட்டாக ஸ்டடி பண்ணுவோம். சரிங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு do you know ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த do you knowவில் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ lambda function can take any number of arguments and must return one value in the form of expression. ஸோ இப்போ இந்த பார்த்திங்கன்னா இதில் நம்மளுடைய லேம்டா ஃபங்க்ஷனில் எனி நம்பர் ஆஃப் வேல்யூ எடுத்துக்கலாம், எவ்வளோ வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். பட் மஸ்ட் ரிட்டர்ன் இன் த வேல்யூ ஃப்ரம் த அன் எக்ஸ்ப்ரெஷன். ஒரே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் அவுட்புட்டாக கிடைக்கும் என்னுடைய லேம்டா ஃபங்க்ஷனில். ஓகேவா? அது ஒரு 1 மார்க் கொஷின். Lambda function can only access global variables and variable in its parameter list. என்னுடைய லேம்டா ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேரியபிள் எப்படி டிஃபைன் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆக்சஸ் குளோபல் வேரியபிள்ஸ் அண்டு வேரியபிள்ஸ் இன் இட்ஸ் பேராமீட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் இட்ஸ் பேராமீட்டர் லிஸ்ட். இது 2 இம்பார்ட்டன்ட் திங் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஸ் வெல் ஆஸ் 1 மார்க்கில். ஃபர்ஸ்ட் ஒன் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it take any value but return as a only one expression value அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா லேம்டா ஃபங்க்ஷன் கேன் ஒன்லி ஆக்சஸ் என்ன டைப் ஆஃப் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இன் இட்ஸ் பேராமீட்டர் லிஸ்ட். அந்த லிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் லிஸ்ட் ஆஃப் வேல்யூவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கா? கிளியராக இல்லைன்னா கேட்டுக்கோங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா syntax of anonymous functions. If you ask in a 2 mark question, write the syntax of anonymous function. ஸோ அனாமனஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது எப்படி டிஃபைன் பண்ணுறது, எப்படி டிக்ளேர் பண்ணுறது, how we can declare அப்படிங்கிறத நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ the syntax for anonymous function is as follows. ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அனாமனஸ் ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் பாருங்கள். ஸோ லைக் anonymous lambda keyword lambda argument கோலன் இதில் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம எழுதினா தான் நம்மளுக்கு கரெக்டான சின்டாக்ஸ் அவுட்புட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா கிடைக்காது. ஸோ அப்போ லேம்டா இஸ் அ கீவேர்ட் ஃபார் அனாமனஸ் அப்படிங்கிறதும் லேம்டா அப்படிங்கிறதும் 2 ஒன்று தான். ஸோ இந்த லேம்டா அப்படிங்கிற கீவேர்ட் இருக்குது. நம்ம அதை ஃபாலோ பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் அவைபிலிட்டியாக இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம். வித் எக்ஸாம்பிள் நாங்கள் பாருங்கள் லேம்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷன். ஸோ லேம்டா என்னுடைய ஃபங்க்ஷன் நேமு வித் ஃபாலோட் பை லேம்டாங்கிற கீவேர்டு ஆர்கியூமெண்ட் 1, ஆர்கியூமெண்ட் 2. நம்ம ஆல்ரெடி ஆர்கியூமெண்ட் ஸ்டடி பண்ணும்போது சொல்லியிருக்கோம் மோர் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னா அங்கே என்ன யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் வித் கமா. ஸோ இங்கே ஃபாலோ பண்ண அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா 2 வேல்யூக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க கோலன் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்தது இது என்னது, இது எக்ஸ்ப்ரெஷன் தானே, ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தானே. இங்கே என்ன எக்ஸ்ப்ரெஷன், என்ன ப்ராசஸ் பண்ணுறோம், ஆடிங் ப்ராசஸ். ஸோ அங்கே ஆர்கியூமெண்ட் 1 + ஆர்கியூமெண்ட் 2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷனை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ the above lambda function that adds arguments argument 1 with argument 2 and stores the results in the variable sum. ரிசல்ட்ஸ் இந்த வேரியபிள் சம் இது 2 கால்குலேட் பண்ணி எங்கே நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சம் அப்படிங்கிறதுல ஸ்டோர் ஆகுது. நம்ம அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா the result is displayed using the print. ஸோ நம்மளுடைய ரிசல்ட்டும் என்ன எங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த print ஆப்ஷனில் நம்மளுக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ print the sum is sum 30, 40. print the sum is sum -30, 40. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வேல்யூ ஆகிட்டு திரும்ப ஆஃப்டர் 2 வேல்யூ கால்குலேட் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகும் அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்டாக்ஸ் ஆஃப் அனாமனஸ் ஃபங்க்ஷன். ஸோ சின்டாக்ஸில் என்ன இருக்குன்னு திரும்ப பாருங்கள் லேம்டா ஆர்கியூமெண்ட் கோலன் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அதே மாதிரி எங்கே பாருங்கள் என்னுடைய ஃபங்க்ஷன் லேம்டா கீவேர்ட் ஆர்கியூமெண்ட் 1 ஆர்கியூமெண்ட் 2 கோலன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் 1 எக்ஸ்ப்ரெஷன் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஆர்கியூமெண்ட் 1 + ஆர்கியூமெண்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது 2 வேல்யூ ஆர்கியூமெண்ட் 1 அண்ட் ஆர்கியூமெண்ட் 2 ரெண்டும் கால்குலேட் ஆகி ஆட் ஆகி எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
the value it will be stored in the sum variable. சரிங்களா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்டாக்ஸ் ஆஃப் அனாமனஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நான் அதுக்கடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா the return statement. The return statement, if you ask in a 3 mark question, the return statement பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 mark question உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ என்ன சார் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, ஒன்று detail or write short note about return statement, or otherwise straight away write about the return statement அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். the return statement cause your function to exit என்னுடைய ஃபங்க்ஷன் எக்ஸிட் ஆகக்கூடிய ப்ராசஸ், and return a value to its caller, அப்படின்னு சொல்கிறாங்க. in case of the return statement cause your function to exit, என்னுடைய ஃபங்க்ஷன் எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ returns a value to its caller, returns a value to its caller. The point of function is general is to take input and return something. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, point of function is general is to take input. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, take inputs and return something. If you have giving any values, அந்த வேல்யூ வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will be return the values அப்படின்னு சொல்கிறாங்க. Now second point, the return statement is used when a function is ready. என்னோட ஃபங்க்ஷன் இப்போ ரெடி to return a value its caller. என்னுடைய யார் கால் பண்ணுறாங்களோ அந்த காலருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேல்யூவை ஃப்ரீக்வெண்ட்டாக அல்லது சட்டைனாக டெலிவரி பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. So only one return statement is executed at runtime. Only one statement is executed at runtime, even though the function contain multiple return statements. இது ரொம்ப important thing. In case ஒரே ஒரு return statement மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா, through the function contain multiple return statements. ஸோ அதுவும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிப்பாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. Third point, any number of return statements are allowed in a function definition, but only one of them is executed at runtime. So many of functions அல்லது return statements availability இருந்தாலும், allowed in function definition இருந்தாலும், அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, but only one them is executed at runtime. என்னுடைய ரன் டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். அந்த லாஸ்ட்டாக அண்டர்லைன் பண்ணுறது ஒரு 1 மார்க் கொஷின். இதை நோட் பண்ணிக்கோங்க, புக்லேயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கிளாஸ் ஒர்க் நோட்லையும் எழுதிக்கோங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சின்டாக்ஸ் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இந்த சின்டாக்ஸ் ஆஃப் ரிட்டர்னில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சின்டாக்ஸ் ஆஃப் ரிட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு கீவேர்டு இஸ் அ return expression list. ஸோ அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய கீவேர்டு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சின்டாக்ஸை நான் டிஃபைன் பண்ணுறதுக்கு, சின்டாக்ஸை நான் சொல்கிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய கீவேர்டுன்னு சொல்லலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். The statement can contain expression which gets evaluated and that value is returned அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போது என்னுடைய வேல்யூ ரிட்டர்ன் ஆகும் அப்படின்றாங்க. This statement can contain expression which gets evaluated and the value is returned if there is no expression in the statement or the return statement itself is not present inside a function. என்னோட இன்சைடில் அந்த ஃபங்க்ஷன் இல்லாதப்போ என்னோட ப்ராசஸ் நடக்கும். Then the function will return the none object. அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி வேல்யூ கொடுக்கும், ஃபைனல் கால்குலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. DEF அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் அ யூசர் டிஃபைன் ப்ராசஸில் சொல்லியிருக்கூடியது. அண்டு யூசர் ABS ஆஃப் n
if n greater than equal to 0, return n, else return n. Now invoking the function, x equal to into input enter a number, print user abs x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. now பாருங்க நம்மளுடைய வேல்யூ பிரிண்ட் ஆகுதா. ஸோ இது மாதிரி தான் என்னுடைய வேல்யூவை என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஃபைனல் இங்கே பாருங்கள் அவுட்புட் டு எல்ஸ் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா -n அப்படின்னு சொன்னதுனால இங்கே எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூ. ஸோ இது மாதிரி மெத்தட் ஆஃப் ப்ராசஸில் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் நடக்கும். அது யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? ஸோ அப்போது நம்மளுடைய சின்டாக்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி ப்ராசஸில் எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஓகே, புரியுதா? ஸோ அப்போ இது வரலும் என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாமனஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லேம்டா ஆர் அனாமனஸ் ஃபங்க்ஷன் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் ஆஃப் அனாமனஸ் ஃபங்க்ஷன்ஸ், த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சின்டாக்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் இது வரலும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதுக்கடுத்த டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் டாபிக் and also very important topic in 5 mark question or 2 mark question ரொம்ப important topic. Okay, so careful to listen. If you have any doubt regarding to ask me. Okay, now scope of variables என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ அந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் ரெஃபர் டு த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டை எனக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. வேர் இட் இஸ் ஆக்சசபிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா வேர் யூ கேன் ரெஃபர் யூஸ் இட், we can say that scope holds the return set of variables and their values. இதில் என்ன ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the scope holds the current set of variables, their values. We will study two types of scope, local scope and global scope. So if you ask in the 2 mark questions, short note about ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னா இது மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். அண்ட் ஆல்சோ இன்னும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 types ஆஃப் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், ஒன் இஸ் அ லோக்கல் ஸ்கோப் அண்ட் அனதர் ஒன் இஸ் அ குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அகைன் திரும்ப அந்த பாயிண்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் ரெஃபர் டு எ பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம். என்னுடைய ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராமில் ஒரு பார்ட். வேர் ஆக்சசபிள் வேர் யூ கேன் ரெஃபர் யூஸ் இட், எங்கே நான் ஆக்சஸ் பண்ணுறனோ எங்கே யூஸ் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், என்ன வேரியபிளாக யூஸ் பண்ண முடியும். we can say that scope holds the current set of variables and their values. என்னோட current set of values அந்த வேரியபிளில் நம்ம என்ன பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியும். we will study two types of scope. One is a local scope, another one is a global scope அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 1 by 1 நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லோக்கல் ஸ்கோப் அண்டு குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறது ஃபுல் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? ஸோ இங்கே நம்ம லோக்கல்னா என்ன, குளோபல்னா என்ன, ஆல்ரெடி நம்ம C++ல் ஃபங்க்ஷன்ஸில் படிச்சிருக்கோம். ஃபங்க்ஷன் கான்செப்ட், லோக்கல் ஃபங்க்ஷன், குளோபல் ஃபங்க்ஷன், ஃபைல் ஃபங்க்ஷன், இது மாதிரி நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்கோப்லேயும் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோக்கல் ஸ்கோப் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த லோக்கல் ஸ்கோப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேரியபிள் டிக்ளேர் இன்சைட் த ஃபங்க்ஷன் பாடி அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லோக்கல் ஸ்கோப். என்னுடைய வேரியபிள் எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இன் ஃபங்க்ஷன் பாடி. A variable declare inside the function body or in the local scope is known as local variable. local scope இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா local variable அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃபைன் local scope அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எழுதணும், சரிங்களா? ஸோ அப்போ
in the local scope is known as local variable. Now இந்த local scope create பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா certain rules availability இருக்குது, certain rules availability இருக்குது. ஸோ வாட் ஆர் த ரூல்ஸ் we can discuss அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் எலாபரேட்டாக. now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய rules of local variable. ஸோ இந்த ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். the format arguments are also local to function. First point, a variable with a local scope can be accessed only within the function block that it is created in அப்படின்னு சொல்கிறாங்க. a variable within a local scope, என்னுடைய variable within a local scopeல can be accessed only within a function block that it is created in அப்படின்னு சொல்கிறாங்க. that it is created in என்னுடைய ஃபங்க்ஷனில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா க்ரியேட் பண்ண முடியும். இது ஒரு 2 மார்க் 3 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்கலாம். ரூல்ஸ் ஃபார் லோக்கல் வேரியபிள் ஆல்சோ. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. கேன் பி இது எங்கே அந்த ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா வித் லோக்கல் ஸ்கோப் கேன் பி ஆக்சஸ்ட் ஒன்லி வித் த ஃபங்க்ஷன் பிளாக் that it is created. Third point, second point, when a variable is created inside the function block, in case of என்னுடைய ஃபங்க்ஷன் நான் வேரியபிள் இன்சைடில் ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா the variable becomes local to it அப்படின்னு சொல்கிறாங்க. the variable becomes local to it அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய லோக்கல் வேரியபிள் அது வரும். now third point பார்த்தீங்கன்னா a local variable only exists while a function is executing. என்னுடைய லோக்கல் வேரியபிள் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷனிங் எக்ஸிக்யூட்டிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ லோக்கல் வேரியபிள் ஒன்லி எக்ஸிட்ஸ் வித் வைல் த ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டிங். ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேரியபிளை எக்ஸிக்யூட் பண்ணி வந்தால் தான் என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிற மீனிங்கு. ஸோ த ஃபார்மேட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ லோக்கல் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா என்னுடைய வேரியபிள் எப்படி இருக்கணும் அப்படின்னா the format arguments are also local to function. என்னுடைய லோக்கல் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுற மாதிரியே எனக்கு ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோக்கல் ஸ்கோப்பை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கிரியேட் லோக்கல் வேரியபிள். ஸோ நார்மலி நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது நம்ம C++லேயே பார்த்துப்போம். அதே தான் இங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் லோக்கல் வேரியபிள். ஸோ y = 0 அப்படிங்கிறது என்னுடைய லோக்கலில் வேரியபிள். எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பண்ணுறோம். TFLOC லோக்கல்ங்கிறதுனால லோக்கல் அப்படியே கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கீழேயே நான் வேரியபிள் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லோக்கல் ஸ்கோப். தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பிரிண்ட், ஏன் print of y அப்படின்னு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to call the variable as y. இந்த வேரியபிள் y இங்கே இருக்குல்ல அதை கால் பண்ணோம் அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன பண்ணுவாங்க, it will be print the output. so finally close the local. சரிங்களா. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய create a local variable. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா accessing local variable outside the function. accessing local variable for outside function. நம்ம முன்னங்க என்ன பண்ணோம், இன்சைட்லேயே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராமை கால் பண்ணோம். நம்ம தானே இங்கே டிக்ளேர் பண்ணோம், வேரியபிள் டிக்ளேர் பண்ணி கொடுத்தோம். நான் உடனே என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ணோம். இன் அவுட் சைடு அப்படின்னா இங்கே ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைடு accessing local variable outside the function. இதோட ஃபங்க்ஷன் எனக்கு பிளாக் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ பிரிண்ட் y = அப்படின்னு சொல்லுவோம்னா என்னுடைய பிரிண்ட் எப்படி ஆகும் பார்ப்போம். ஸோ when the run above code the output shows the following error. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா why because occurring error. The above error occurs because we are trying to access a local variable y in a global scope. y variable in a global scope. அந்த வேரியபிளை நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப்பாக கொடுத்துருக்கணும். அப்போ குளோபல் ஸ்கோப்பாக தான் கொடுத்துருந்தா மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அங்கே நான் என்ன பண்ணிட்டேங்க, நேம் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன்,
லோக்கல். ஸோ அவுட் சைடில் போய் கால் பண்ணும்போது என்ன ஆகாது, இட் நாட் ஒர்க். ஸோ அதுதான் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, it will be through occurring as error. So the above error occurs because we are trying to access a local variable y in a global scope. அந்த global scopeல அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணாதான் it will be executed or it will be work அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் அ லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த லோக்கல் ஸ்கோப்பில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோக்கல் ஸ்கோப்னா என்ன, அதனுடைய டெஃபினிஷன். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள் ஃபார் 4 பாயிண்ட். ஒரு லோக்கல் வேரியபிளை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது 4 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம் வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். அண்ட் அதிலே ஃபார் இன்சைடில் கொடுத்துட்டு அவுட் சைடில் கால் பண்ணால் என்ன ஆகும், எப்படி எரர் ஆகும், என்ன ஆகுறது ஒரு ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். Now it is a global scope. Global scope அப்படின்னா என்ன சார், வாட் இஸ் அ குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குளோபல் அப்படின்னாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டையர் ப்ரோக்ராம் எங்கேருந்து வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய ப்ரோக்ராம் வேல்யூவை அல்லது வேரியபிளை நான் என்ன பண்ணலாம், கால் பண்ணுறது தான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோபல் அப்படின்னு சொல்கிறோம். லோக்கல் அப்படின்னாவே வித்தின் த ஃபங்க்ஷன் இன்சைட் ஆர் வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் நம்ம கால் பண்ண முடியும். குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்டையர் ப்ரோக்ராமில் எங்கேருந்து வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும், யூ கேன் ஆக்சஸ். ஸோ எ வேரியபிள், அப்போ அது குளோபல் ஸ்கோப் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின். என்னென்னா டிஃபைன் குளோபல் ஸ்கோப் அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஷினில். ஸோ அப்போ யூ கேன் ரைட் ஃபார் இன் திஸ் 2 பாயிண்ட். ஸோ ஒரு 2 மார்க் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. A variable with the global scope can be used anywhere in the program. இந்த global scope அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா anywhere in our program, எங்கே வேணாலும் எந்த ப்ரோக்ராமில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ a variable with the global scope can be used anywhere in the program. Then அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா it can be created by defining a variable outside the scope of any function block அப்படின்னு சொல்கிறாங்க. So it can be created by defining a variable outside the scope of any function block. நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். டிஃபைனிங் வேரியபிள் அவுட்சைட் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவுட்டில் நான் எங்கே வேணாலும் என்னுடைய வேரியபிளை டிஃபைன் பண்ண முடியும். த ஸ்கோப் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் பிளாக் எந்த ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்காக இருந்தாலும் நாங்கள் டிஃபைன் பண்ணலாம். அதுதான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராசஸில் எப்படி வேணாலும் நான் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ லோக்கல் ஸ்கோப் நம்ம எப்படி ஸ்கோப் இது படித்தோம், ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் ஸ்கோப் ஸ்டடி பண்ணமோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே ரூல்ஸ் ஆஃப் குளோபல் கீவேர்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கு படிக்க போகிறோம். ரூல்ஸ் ஃபார் global keyword. So what are the rule followed to generated as global keyword அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். So the basic rules of global keyword in Python. The basic rules keyword in Python. The basic rules for global keyword in Python. When we define a variable outside a function, என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய வேரியபிளை we define a variable outside a function. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் அந்த குளோபல் ஸ்கோப்பில் நான் அவுட் சைடில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அதாங்க சொல்கிறாங்க when we define a variable outside a function it's global by default. அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் கொடுத்தோம் அப்படின்னாவே அது என்னது அப்படின்னா டிஃபால்ட்டாக you can take as global அப்படின்னு சொல்கிறாங்க. You don't have to use global keyword. நம்ம அதுக்கு keyword global அப்படிங்கக்கூடிய keyword யூஸ் பண்ணோம் அப்படிங்கக்கூடிய necessity கிடையாது. We use global keyword to read and write a global variable inside a function. In case of நான் ஒரு ஃபங்க்ஷனை ரீட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ அந்த ஃபங்க்ஷனை எங்கே மட்டும்தான் அதனுடைய நேம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்சைடில் அதாங்க சொல்கிறாங்க we use global keyword to read and write global variable inside a function.
global variable inside a function. Use of global keyword outside a function has no effect. என்னோட பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் அந்த global அப்படிங்கக்கூடிய கீவேர்டை அவுட் சைடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ எஃபெக்ட். இது ஒரு 1 மார்க்கு. நான் இப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே 1 மார்க் கொஷின்ஸ். ஓகே, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க புக்கில். ஸோ global dash keyword outside the function has no effect அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த global. ஸோ அது ஒரு 1 மார்க் கொஷின். சரிங்களா? ஸோ அவுட் சைடு ஃபங்க்ஷனை போயிட்டு நான் இந்த global அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா நோ எஃபெக்ட். அவுட் சைடு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது டிஃபால்ட்டாக என்னவாக தான் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக தான் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். யூஸ் ஆஃப் குளோபல் கீவேர்டு. யூஸ் ஆஃப் குளோபல் கீவேர்டு அந்த ப்ரோக்ராம் வச்சு சொல்கிறாங்க எதுக்காக அந்த குளோபல் கீவேர்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ குளோபல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னால் டாப்லாம் கொடுத்துருக்கணும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் கீவேர்ட் ஆர் குளோபல் ஸ்கோப் வேரியபிளை டிஃபைன் பண்ணுறது. ஸோ c = 1 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், குளோபல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டோம். அது அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா df அப்படிங்கிறது என்னது, என்னுடைய ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். df என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் இங்கே, ஆட். ஸோ இந்த ஆட் ஃபங்க்ஷன் என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூவை ஆட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ print c. ஸோ இது எங்கே கொடுத்துருக்கேன், நான் குளோபலில் கொடுத்துருக்கேன். இந்த சியை கால் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும், வேல்யூவை ஆட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஆஃப்டர் the function it will be executed as add. What will be store the value of c 1 கொடுத்துருக்கோம், the output as 1. சரியா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட யூஸ் ஆஃப் குளோபல் கீவேர்ட். யூ கேன் டிக்ளேர் த அவுட்சைட் த வேரியபிள் டு கால் த இன்சைட் த ஃபங்க்ஷன் பிளாக், இன்சைட் த ஃபங்க்ஷன் பிளாக் ஆர் டு பிரிண்ட் த வேல்யூஸ். ஸோ அப்போ அது நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று accessing global variable from inside a function. inside a function நான் அவுட் சைடில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இன்சைடில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சேம் லைக் அதே ப்ராசஸ் தான், வேறு எதுவுமே அதில் சேஞ்சஸே கிடையாது. ஸோ இன்சைடு அப்படின்னா என்னது, ஃபார் யூ கேன் பிரிண்ட் த வேல்யூஸ். பிரிண்ட் பண்ணுறோமா, வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம், அதே சேம் ப்ரோக்ராம் df add print c add. ஸோ அவுட்புட் எனக்கு என்ன ஆகுது, 1. அதே சேம் ப்ரோக்ராம் தான். சரிங்களா? accessing global variable from inside a function. from inside a function அப்படின்னு என்னது, இங்கே இருந்தான ஃபங்க்ஷன், இதுதான ஃபங்க்ஷன் எனக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன், கால் பண்ணுறேன். print c call to where for a global variable. சரிங்களா? ஸோ அதான் இங்கே இன்சைடு வேரியபிள், accessing global variable from inside a functionல. சரிங்களா? நான் அதுக்கடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா modifying global variable from inside the function. modifying global variable from inside the function ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் இதுலேருந்து இது வரைக்கும் ப்ளஸ் இந்த நோட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி சார், வாங்க இது எப்படி பார்க்கலாம். modifying global variable from inside the function, how it is work, how it is functioning அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வேரியபிள் அதே சேம் ப்ரோக்ராம் எடுத்திருக்கோம். ஸோ சேம் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃபைன் பண்ண வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் குளோபல் வேரியபிளில். இது என்ன நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைங் குளோபல் வேரியபிள் இன்சைட் த ஃபங்க்ஷன். இன்சைட் ஃபங்க்ஷனில் நான் குளோபல் வேரியபிளுக்கான வேல்யூவை மாற்றுறேன், சேஞ்சபிலிட்டி பண்ணுறேன். ஓகேவா? df ஆடு இங்கே இன்சைடில் கொடுக்கணும் அப்படின்னு கால் பண்ணுறோம். c = c+2, c = c+2 increment by c/2 அப்படின்றோம். increment c/2. ஸோ அப்போ என்னுடைய வேல்யூ இங்கே என்ன ஆகும், it will be change. print c add output unbound local error. unbound local error. local variable c referenced before assignment. c referenced before assignment. என்னுடைய வேரியபிளில் அசைன்மெண்ட்
அசைன் வேரியபிளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பிஃபோர் அசைன்மெண்ட் அப்படின்னா அதுக்கு வேல்யூ நான் அசைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸாக கேட்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? ஆனால் நம்ம இப்படி பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், அது அவுட்புட் இஸ் சி ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிடுவோம். ஸோ என்ன ரீசனுங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அவங்க கொடுத்துருக்காங்க without using the global keyword we cannot modify the global variable inside. நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா without the global keyword நாங்கள் மாடிஃபை பண்ணோம் இல்லையா ப்ரோக்ராமில். ஸோ without global keyword we cannot modify global variable inside the function but can only access global variable. ஸோ இங்கே மாற்றிருக்கோம் இல்லையா, இங்கே வேரியபிளை மாற்றணும் இல்லையா, சேஞ்ச் பண்ணோம் இல்லையா. ஸோ அங்கே என்ன ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் அப்படிங்கக்கூடிய கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அதுங்க நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே நம்மளுக்கு அடுத்த ஒரு இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அனதர் ஒரு ப்ரோக்ராமில் பார்ப்போம். சேஞ்சிங் குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைட் எ ஃபங்க்ஷன் யூஸிங் குளோபல் கீவேர்டு. என்னுடைய குளோபல் கீவேர்டுன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இன்சைட் எ ஃபங்க்ஷன் யூஸிங் குளோபல் கீவேர்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு 0 குளோபல் வேரியபிளாக கொடுத்துட்டோமா. df add திரும்ப அகைன் ஃபங்க்ஷன் இன்சைடில் குளோபல் எக்ஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டு ஆஃப்டர் என்ன பண்ணுறேன், இங்கே நான் வேரியபிள் அசைன் பண்ணுறேன்னா. ஸோ அங்கே டெஃபினிஷனில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ரெஃபரன்ஸ்டு பிஃபோர் அசைன்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் திரும்ப என்ன பண்ணிட்டேன், ரெஃபரன்ஸ் பண்ணிட்டேன்னா குளோபல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் இன்க்ரிமெண்ட் பை 2 print inside add function x value is x, add print in main x value x. So it will be the value as inside add function x value is 5, in main x value is 5. So that is a for my process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு எடுத்தது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? Now in the above program x is defined as a global variable. என்னுடைய ப்ரோக்ராமில் இந்த above ப்ரோக்ராமில் x என்னவா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா global variable. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னே இன்னும் கொஞ்சம் கிளியராக வேணும்னா இங்கே குளோபலாக கொடுத்துட்டோம், இங்கவும் சொல்கிறாங்க x is defined global variable inside the add function global keyword is used for x and we increment variable x by 5 அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய குளோபல் கீவேர்டு இங்கே யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5. என்னுடைய எக்ஸ் ப்ளஸ் 5ல் எக்ஸுக்கு என்ன வேல்யூ இன்க்ரிமெண்ட் 5 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். 0லேருந்து 5 இன்க்ரிமெண்ட் பண்ணால் என்ன ஆகும், 5 மாறும். Now we can see the change on the global variable x outside the function the value of x equal to 5. The value of x main the value is 5. Okay, understand ஆகுதா? ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேஞ்சிங் குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைட் எ ஃபங்க்ஷன் யூஸிங் குளோபல் கீவேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா? என்ன சார் எல்லாமே ப்ரோக்ராமாக நடத்திட்டு போகிறீங்க, கண்ணை கட்டுது சார் அப்படிங்காதீங்க. சரியா? ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி பண்ணிக்கோங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ். நம்மளுடைய குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள் எப்படி சேம் ப்ரோக்ராமில் டிக்ளேர் பண்ணுறது, ஒரே மாதிரி வேரியபிள் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். we will show how to use global variable and local variable in the same code. பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் கூட கேட்கலாம், in case write a code on for global variable and local variable in the same codeல எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, how we can return அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஸோ using global and local variable in the same code கொடுத்துருக்காங்க. x equal to 8 is the x is a global variable. திரும்ப அகைன் அந்த குளோபல் வேரியபிள் எங்கே பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் இன்சைடில் யூஸ் பண்ணுறோம். y ஈக்குவல் டு லோக்கல், அதுக்குள்ளே ஒய்ங்கிறது எக்ஸுங்கிறது குளோபல் வேரியபிள், ஒய்ங்கிறது பார்த்திங்கன்னா லோக்கல் வேரியபிள். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 2 print x print y local, print x print y local அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ என்னுடைய வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1 ப்ராசஸில் பிரிண்ட் ஆகும்.
சரியா? ஸோ இந்த லோக்கலுக்கு நான் இந்த ஒய் அப்படிங்கிறதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் வேல்யூ பிரிண்ட் பண்ணுவாங்க. இங்கே பிரிண்ட் ஆகிருக்கா? நான் பிரிண்ட் ஒய் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இன்சைடில் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், லோக்கல். ஸோ இட் வில் பி பிரிண்ட் ஆஸ் லோக்கல். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த above program we declare x as a global and y is a local. Are you understand? புரியுதா? x அப்படிங்கிறது மேலே டாப்பில் கொடுத்துருக்கிறதுனா அது global keyword variable, sorry, y as a local variable. y program inside function definition inside கொடுத்துருக்கோன்னா அதை local variableனு சொல்கிறோம். இந்த function loc அப்படிங்கிறாங்க, இந்த function local அப்படின்னு சொல்லியிருக்காங்க. After calling the function local, the value of x becomes 60 because we used as x equal to x into 2. After that we print the value of local variable y is local. y is local. என்னுடைய y என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து local value என்ன print ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a local அப்படின்னு print ஆகுது. ஸோ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 2 அப்படிங்கிறப்போ எக்ஸில் ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்குது, 8. ஸோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு என்ன ஆகும், 16. ஆஃப்டர் ஒய் கால் த வேல்யூஸ். ஸோ லோக்கல் வேரியபிள் போயிட்டு ஒயில் என்ன இருக்குது, லோக்கல்னு இருக்குது, லோக்கல் வேல்யூவை கால் பண்ணிடுறாங்க. சரிங்களா? நவ் ஆஃப்டர் குளோபல் வேரியபிள் அண்டு லோக்கல் வேரியபிள் வித் த சேம் நேம். என்னுடைய இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். குளோபல் வேரியபிள் நேமும் லோக்கல் வேரியபிள் நேமும் எனக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா சேமாக இருக்கணும். என்ன ப்ராசஸ் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய குளோபல் வேரியபிளில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். டிஎஃப் லோக் எக்ஸ் ஈக்குவல் டு 10. இது பார்த்திங்கன்னா என்னுடைய லோக்கல், இது வந்து குளோபல், இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல். ஸோ அப்போ இங்கேயும் எக்ஸ் ஹவு இட் இஸ் பாசிபிலிட்டி, இட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ பிரிண்ட் லோக்கல் எக்ஸ், நான் அந்த கீவேர்டு சொல்லியிருக்கேன் பார்த்தியா, லோக்கல் அப்படின்னு எந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும், 10. ஸோ இங்கே அனதர் ஒன் ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமா எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் எங்கே பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகும். நவ் ஆஃப்டர் எல்ஓசி லோக்கல் குளோபல் எக்ஸ் கமா எக்ஸ். ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இங்கே லோக்கல் எக்ஸ் அப்படின்னா எந்த வேல்யூ கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. இந்த பிரிண்ட் ஆகிருக்கா 10. இங்கே பிரிண்ட் குளோபல் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன பிரிண்ட் ஆகும், எதை கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய 5. இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கா 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி என்ன பண்ண முடியும்னா அதனுடைய வேரியபிள் நேம் வச்சு நம்ம அதனுடைய என்ன மெத்தடில் டிக்ளேர் பண்ணிக்கோம், லோக்கலில் டிக்ளேர் பண்ணிக்கோமா, குளோபலில் டிக்ளேர் பண்ணிக்கோமா அப்படிங்கிறத வச்சு கால் பண்ணி என்னுடைய ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. In above code we used same name x. இதுக்கு என்ன பண்ணிக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா same name x for both global variable and local variable. இதில் பார்த்தீங்கன்னா global variable and local variable ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். We get different results when we print the same variable because the variable is declared in both scopes. என்ன பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே எனக்கு சேம் வேரியபிள் பிகாஸ் த வேரியபிள் இஸ் டிக்ளேர்ட் இன் போத் ஸ்கோப்பில் கொடுத்துருக்கோம். என்ன போத் ஸ்கோப்பு, ஃபார் லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப். இதை லோக்கல் ஸ்கோப் இன்சைட் த ஃபங்க்ஷன் எல்ஓசி. எல்ஓசி அப்படின்னா லோக்கல், எல்ஓசி அப்படிங்கிறது லோக்கல். அண்டு குளோபல் ஸ்கோப் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் எல்ஓசி. அவுட் சைட் த ஃபங்க்ஷனில் எல்ஓசி அப்படின்னு சொல்லியிருக்கோம். நவ் த அவுட்புட் local x10 is called local scope variable. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட local scope variable. our output global x is called global scope variable. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அந்த சேம் இன்சைட் ப்ரோக்ராமுக்குள்ளே ஒரே ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே ரெண்டு வேரியபிளும் எப்படி டிக்ளேர் பண்ணுறது ஃபார் குளோபல் அண்ட் லோக்கல், ஆஸ் வெல் ஆஸ் சேம் வேரியபிளை கொடுத்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இன் திஸ் கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ். பிகாஸ் என்ன பார்த்திங்க அப்படின்னா அனாமனஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அனாமனஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். சின்டாக்ஸ் ஆஃப் அனாமனஸ் ஃபங்க்ஷன், த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், சின்டாக்ஸ் ஆஃப் ரிட்டர்ன், ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், லோக்கல் ஸ்கோப் ரூல்ஸு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்கோப் டெஃபினிஷன், குளோபல் ஸ்கோப்போடைய ரூல்ஸ், இது எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இப்போ லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் கான்செப்ட்டும் எனக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
சரிங்களா. ஸோ அப்போது உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் சரி கேட்டுக்கோங்க. பிகாஸ் ஆஃப் இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் குளோபல் ஸ்கோப், லோக்கல் ஸ்கோப் அண்டு அனாமனஸ் ஃபங்க்ஷன் ரூல்ஸ் அண்டு ரூல்ஸ் ஆஃப் குளோபல் கீவேர்ட், ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் கீவேர்டு. இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினாக கேட்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். சரிங்களா. ஸோ இந்த கிளாஸ் இவ்வளோ போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் யூஸிங் லைப்ரரிஸ் அந்த கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா. தேங்க்யூ.